எந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடினாலுமே அது ஸ்வீட் செய்யணும் அப்புட்னா, ஞாபகத்துக்கு வருது இந்த குலோப் ஜாமுன் தான். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஸ்வீட்டா இருக்கும். செய்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. குலோப் ஜாமுன் செய்றதுக்கு ரெடி மிக்ஸ் நீங்க எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கங்க. அந்த மாவ கட்டி இல்லாம நல்லா பெனஞ்சு விட்டுருங்க. 1/2 கப் பால் எடுத்துக்கங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பெனஞ்சு சப்பாத்தி பதம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும், புதுசா வீடியோ பார்க்குறவங்களும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுருங்க. பால் ஊத்தி பிணையறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். மாவு இந்த அளவுக்கு பெனஞ்சிட்டு, இது மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மாவு ஊறுற கேப்பில நம்ம பாவு ரெடி பண்ணிடலாம். குலோப் ஜாமுன் பாக்கெட் நம்ம ஒரு பாக்கெட் எடுத்தனால இனிப்புக்கு 2 கப் சேர்த்துக்கிட்டா போதும். 2 கப் சுகர் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சுருங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க. கம்பி பதம் தாண்டி கொதிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப இனிப்பாயிட்டு திகட்ட ஆரம்பிச்சிடும். கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொதிச்சு லைட்டாக பிசுபிசுப்பு இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸை ரெடி பண்ணுங்கள். நிறைய பேர் பால்ஸ் உருட்டல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதனால தான் விரிசல் வரும். விரிசல் விழாமல் இருக்கிறதுக்கு பால்ஸ் உருட்டும் போதே நல்லா புஷ் பண்ணி அதை உருண்டை செய்யுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விரிசலே இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், பால்ஸ் பொரிச்சு எடுக்கிறப்போ அடுப்பு ஹையில் இருக்கக்கூடாது, மீடியமில் தான் இருக்கணும். நல்லா அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் அந்த பால்ஸில் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொதிக்கிற அளவுக்கு இல்லாமல் பாதி சூடு இருக்கும்போது நீங்கள் பால்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. அடுப்பு ஹையில் இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். ரெண்டாவது அது ஊறவே ஊறாது, ரொம்ப கெட்டித்தன்மையாக மாறிடும். லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க. வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாமல் குலோப் ஜாமுன் நல்லா புசுன்னு வந்திருக்கும். எல்லா பால்ஸையும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜீரா பாலில் போட்டுருங்க. 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் அந்த ஜீரா பாலை நல்லா ஊற வச்சுருங்க. இன்னுமே கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாயிரும். இதோட டேஸ்ட்டு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கே இதோட ருசி எப்படி இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான பதத்தில் சூப்பராக இருக்கும். விசேஷம் வர வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இந்த சண்டே வரும்போது இதை செஞ்சு சாப்பிட்ருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நாங்கள் வீட்டிலேயே ஹேர் க்ரோத் ஆயில் 100% நேச்சுரல் வீட்டிலே ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம். முடி லாங்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் முக்கியமாக டேண்ட்ரஃப் தொல்லை சுத்தமாகவே இருக்காது. உங்களுக்கும் ஹேர் க்ரோத் ஆயில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 100 ml இருந்து 1 லிட்டர் கணக்கில் நீங்கள் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொரியர் பண்ணிடுவோம்.